ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் குவிஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணவும், கிராமர் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணவும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஏன்னா எல்லா கொஸ்டினுக்குமே எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது கண்டிப்பாக போய் பாருங்க. குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா பாருங்க. இது ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இது உதவும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷீ டேஷ் டு ஸ்கூல் எவ்ரி டே. கோ, கோஸ், கோயிங். ஆன்சர் கோஸ். இங்க சப்ஜெக்ட் ஷீ, அதனால ஹி, ஷீ, இட் இது வந்தா வேர்புக்கு பக்கத்துல எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும்னு நம்மளோட வீடியோல பார்த்திருப்போம். அதனால இங்க கோ அதுதான் பேஸ் வேர்பு, அதுக்கு கூட இஎஸ் வரும். ஏன்னா சப்ஜெக்ட் ஷீயா இருக்கிறதுனால ஹி, ஷீ, இட் இது கூட வேர்ப் பக்கத்துல எஸ் ஆர் இஎஸ் கண்டிப்பா வரும். சோ கரெக்ட் ஆன்சர் ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. Second, we dash coffee in the morning. Drinks, drink, drinking. Answer, drink. We na plural subject. Plural subjectக்கு verb பக்கத்துல yes add பண்ண கூடாது. So, correct answer நார்மலான base verb தான், drink. We drink coffee in the morning. Question 3. He dash cricket on Sundays. Play, plays, playing. Answer, plays. He அது singular subject. So நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல, he, she, it அப்படி வந்தாலே verb-க்கு பக்கத்துல yes or es கண்டிப்பா போடணும். So he plays cricket on Sundays. இதுதான் correct. Question 4. They dash in Chennai. Lives, living, live. Answer, live. ஏன்னா they ஒரு plural subject. Plural subjectக்கு base form verb தான் யூஸ் பண்ணணும். So answer, live. They live in Chennai. Question 5. My father dash early every day. Wake up, wakes up, waking up. Answer, wakes up. My father அப்படின்னா he. அப்ப he, she, it இது போடும்போது என்ன வரும்? கண்டிப்பா verb பக்கத்துல yes or es வரணும். அப்போ இங்க wakes up அதுதான் கரெக்ட். My father wakes up early every day. Question number 6. I dash English every day. Study, studies, studying. Answer, study. ஐக்கு எஸ் ஆட் பண்ணக்கூடாது, நமக்கே தெரியும். he, she, it இதுக்கு மட்டும்தான் verb கூட yes or es ஆட் பண்ணணும். ஐக்கு பேஸ் verb தான் யூஸ் பண்ணணும். So answer, I study English every day. Question number 7. The train dash at 6 a.m. Leave, leaving, leaves. Answer, leaves. Train அப்படின்னா it. அப்போ he, she, it வந்தா leaves தான் வரும். So, the train leaves at 6 a.m. இதுதான் correct. Question number 8. She dash like coffee. Don't, doesn't, not. Answer, doesn't. ஏன்னா she அது singular subject. அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன போடணும்? does not. ஓகேங்களா? So does not பதில் நம்ம புழக்கத்துல இருக்கிறது doesn't. So she doesn't like coffee.
Question number 9. We dash TV at night. Watches, watch, watching. Answer, watch. We வந்துட்டு plural subject. So, yes வரக்கூடாது. Correct answer, we watch TV at night. Question number 10. He dash his homework regularly. Do, doing, does. Answer, does. He, she, it அப்படி வந்துச்சுன்னா does தான் வரும். So, he does his homework regularly. இந்த குவிஸ்ல நீங்க எவ்வளவு ஆன்சர்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படி கமெண்ட்ல உங்களோட ஸ்கோரை மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.